இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக ஒரு குக்கிங்ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அ ரெசிபி அண்ட் தட் ரெசிபி இஸ் ஆல்சோ சம்திங் நியூ. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள்ஸ் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னே தெரியல. தி நேம் ஆஃப் தி ரெசிபி இஸ் ராகி கேக். ஸோ இன்னைக்கு ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே பார்ப்போம். கூடவே சமைக்கும் போது என்னென்ன இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், தேர் இஸ் a funny twist at the end of this video, so please don't skip. இந்த ராகி கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோன்னா ஓரியோ பிஸ்கெட் தான் எடுக்கிறோம். ஸோ ஓரியோ பிஸ்கெட் உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து 2 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டேன். ஸோ நவ் ஐ எம் புட்டிங் தோஸ் ஓரியோ பிஸ்கெட்ஸ் இன் டு அ பவுல். அண்ட் பேப்பர் இப்படி கிழிக்கிறோம்ல, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா ரிப் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நவ் ஐ எம் பிரேக்கிங் தி ஓரியோ பிஸ்கெட் இன் டு பீசஸ். அது சின்ன சின்னதாக பீசஸாக உடைக்கிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பிரேக்கிங் இன்டூ பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய சேட்டை பண்ணுவேன். எண்டு வரைக்கும் தாராளமாக பாருங்கள். அண்ட் நவ் ஐ எம் ஸ்மாஷிங் தி பிஸ்கெட்ஸ். இப்படி பண்ணுறோம்ல, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஸ்மாஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் லெமனெல்லாம் வந்து இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா அதை வந்து ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நவ் ஐ எம் ஆடிங் சம் மில்க் இன்டூ திஸ். அந்த கிளிப் எடுக்கல. ஸோ உங்களுக்கு பிஸ்கெட் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கு அந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் ஐ எம் ஸ்டரிங் தட். கலக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டரிங் அப்படி சொல்லுவோம். ஸோ நவ் ஐ எம் ஸ்டரிங் த மில்க் வித் பிஸ்கெட்டோடு சேர்ந்து கலக்கிறேன். அண்ட் நவ் ஐ எம் ஆடிங் சம் பேக்கிங் சோடா நிறையா போட்டுறாதீங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் குட் ஃபார் ஹெல்த். ஜஸ்ட் நமக்கு அந்த பஃபினஸ் கிடைக்கிறதுக்காக தான் போடுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் ஆட் 2 spoons of oil in that is more than enough. உங்கள்கிட்ட இருக்க வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூ கேன் யூஸ். ஸோ ஆட் 2 spoons of oil and start mixing. Yes, once you added, take 2 to 3 spoons of ragi and you can add to that. உங்களுடைய கன்சிஸ்டன்ட் அண்ட் உங்களுக்கு எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ராகி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 3 spoons ஆக்சுவலாக சேர்த்துருந்துருப்பேன். ஸோ நவ் ஐ எம் மிக்சிங் தட். அதை வந்து கலக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ நவ் ஐ எம் மிக்சிங் தட். இல்லைன்னா நீங்கள் ஸ்டரிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். கேக்குக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேட்டர். அது அந்த பதம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அந்த பதம் வந்து பார்த்து கவனமாக வர்ற அளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். இந்த வீடியோ கடைசியில் ஒரு சேட்டையும் பண்ணியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐ எம் டேம் ஷுர் தேர் இஸ் அ ட்விஸ்ட் அட் தி எண்ட் கைஸ். ஐ எம் டேம் ஷுர் ஆன் தட். அண்ட் திஸ் இஸ் தி கன்சிஸ்டன்ட் ஆஃப் தி பேட்டர். இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ அண்ட் திஸ் இஸ் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி பேட்டர். அந்த பதத்தில் இருக்கணும். அண்ட் நவ் ஐ எம் போரிங் தி பேட்டர் இன் டு அ கப். ஓகே, இல்லைன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாற்றி ஊற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபரிங் இன்டு அனதர் கப் இல்லை போல் எதா வேணாலும் இருக்கலாம். இதில் நான் செய்த தவறு இதுதான். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. இதை வந்து ஆக்சுவலாக டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ணும். நான் ஒரு அறிவாளி ஃப்ரிட்ஜில் வச்சேன். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு சொல்ல எங்கள் அம்மா ஐயோ அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இதை டபுள் பாயிலிங் தான் பண்ணும் சொல்லி கொஞ்சம் பாராட்டி செஞ்சாங்களா. அதனால் நான் டபுள் பாயிலிங் கிளிப்ஸ் எடுக்கல. ஆக்சுவலாக டபுள் பாயிலிங் அப்படிங்கிறது இப்படி தான். ஒரு பவுல் வச்சுட்டு அந்த பவுலில் நம்மளுடைய கேக் பேட்டர் ஊற்றிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த பவுலை மேலே வச்சுக்கணும். நீங்கள் கீழே ஊற்றிருக்க பவுலில் வந்து வாட்டர் ஊற்றிக்கங்க. அண்ட் அது மேலே எதுனா வச்சுட்டு நீங்கள் வந்து நம்மளோட பேட்டர் பவுல் வச்சு லாக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேக் சூப்பராக சுவையாக டேஸ்டியாக வந்துவிடும். இதில் ஆக்சுவலாக கான்செப்ட் என்னென்னா, நான் வந்து 25 minutes சாலிடாக வச்சுருந்தேன். And after 25 minutes of double boiling, yes, I took out this wonderful yummy cake and it came out very well guys. And finally, tada! This rye cake came out very well with the super cool sponginess. சிறப்பான ராகி கேக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் தி வீடியோ வெல் as well as
try this at your home and don't do the same mistake what I did. அப்புறம் நீங்களும் அம்மாட்ட திட்டு வாங்குனீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பற்றது. ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க and comment the taste down as well as if you video like this then please don't forget to comment that also in the comment section. And I hope you like this video, so share this to your friends and family and save this for later use also. And don't forget to subscribe our channel and பக்கத்துல ஒரு bell button இருக்கும் இல்லையா, அதை டிங்னு தட்டினீங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு notification டன் வந்துட்டே இருக்கும் and you can enjoy more videos and you can get more updates from my side too. Okay, we'll meet you in our next fine super duper another cool video. Until that, it's Soumya shining off. Tattu.